ஹலோ கைஸ், வெல்கம் டு விஸ்வா இன்ஃபோ. நான் உங்கள் விஸ்வந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈஜிப்டை பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஈஜிப்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய கால நாகரிக இருந்த ஒரு வாழ்ந்த அவங்களோட இடம் தான் இந்த ஈஜிப்ட். ஸோ இந்த ஈஜிப்டோட இந்த நாகரிகம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையானது, நிறைய ரகசியங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, பிரமிட்ஸ், அதாவது உலகத்திலே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற ஒரு கட்டுமான தொழில்நுட்பம்னு சொல்லலாம், இல்லை ஒரு மான்யூமெண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறது தான் இந்த பிரமிட்ஸ். ஸோ இதுவும் கூட அந்த நாகரிகத்தை சேர்ந்தது தான். அதுவும் இந்த ஈஜிப்டில் தான் வந்து இந்த பிரமிட்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் முதலாவதாக சொல்கிறப்போ இந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டில் கீஸான்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கூஃபு பிரமிட்னு ஒரு பிரமிட் வந்து இருக்குது. ஸோ அந்த பிரமிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக மெஜஸ்டிக்காக இருக்கும். ஸோ அது பார்க்கவே வந்து சூப்பராகவே வந்து கட்டியிருப்பாங்க. அந்தளவு ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ஸோ அந்த பிரமிட், ஸோ அது எவ்வளோ பெருசாக, அது எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, எம்பயர் ஸ்டேட் பில்டிங், அதாவது இந்த உலகத்தில் இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு கட்டிடம்னு சொன்னால் இந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங்னு சொல்லலாம். ஸோ இந்த 16 எம்பயர் ஸ்டேட் பில்டிங் வந்து ஒன்றா சேர்ந்து இருந்தால் எவ்வளோ வெயிட் இருக்குமோ அந்த 16 எம்பயர் ஸ்டேட் பில்டிங் அளவுக்கு வெயிட் வந்து இந்த கூஃபு பிரமிட் இருக்கான். ஸோ அந்த அளவு பெருசு, அவ்வளோ டன் கணக்கில் வந்து இந்த கூஃபு பிரமிட் மட்டுமே வந்து வெயிட் இருக்கான். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மம்மீஸ், அதாவது பிரமிடை வந்து கட்டினதுக்கு காரணமே அப்போ வந்து இறந்த பேரோஸ், அதாவது வந்து ஈஜிப்ட் வந்து அப்போ இருந்த அரசர்களை வந்து பேரோஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய உடலை வந்து இந்த பிரமிடில் வைக்கிறதுக்காக தான் வந்து பிரமிடை வந்து கட்டினாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய பேரோ வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய பாடியை வந்து மம்மிஃபை பண்ணிடுவாங்க. மம்மிஃபைன்றது இப்போ நம்ம மம்மீஸ்ன்னு நம்ம பார்க்குறோம்ல, ஸோ அந்த படத்துலலாம் வந்து காமிக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து ஒரு ப்ராசஸாக வந்து அவங்க செய்வாங்க. ஸோ அந்த கட்டெல்லாம் எடுத்து பாடியில் ஃபுல்லாக கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ப்ராசஸ்லாம் அந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்ன்னு. ஸோ அதெல்லாம் செஞ்சக்கப்புறம் தான் அந்த அரசரோடைய உடலை வந்து பிரமிட் கூட வைப்பாங்க. ஸோ ஒரு மம்மியோடைய பாடியில் வந்து அப்போ இருக்க ஈஜிப்ஷியன்ஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து துணி, அதாவது நீட்டாக வந்து ஒரு துணி வந்து கயிறு மாதிரி இருக்கும், அதை ஃபுல்லாக சுற்றுவாங்க. ஸோ அது எவ்வளோ நீட்டாக வந்து இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.6 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து நீளமாக இருக்குமா. ஸோ இந்த 1.6 கிலோமீட்டர் அளவுக்கு நீளமாக இருக்கிற அந்த ஒரு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாடிக்கு மட்டும் அவ்வளோ நீளமாக இருக்க கிளாத்தை வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பூனைகள். ஸோ பூனைகள்னு இல்லை, செல்ல பிராணிகள்னாலே வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து வளர்ப்போம். அது வந்து நாய்களாக இருந்தாலும் சரி, இல்லை பூனைகளாக, இல்லை பேர்ட்ஸ் எது இருந்தாலும் வந்து செல்ல பிராணிகள் நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கும். ஆனால் ஈஜிப்ஷியன்ஸ் வந்து இல்லை, அவங்களுடைய செல்ல பிராணியாக இருந்தது பூனைகள் தான். அவங்க இந்த செல்ல பிராணியோட பூனைகளை வந்து ரொம்பவே வந்து தீவிரமாக வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய கால ஈஜிப்டில் வாழ்ந்த மக்கள் வந்து பூனைகள் வந்து லக் தருவதா, அதாவது வந்து நிறைய அதிர்ஷ்டத்தை தரதா வந்து அவங்க வந்து நம்பியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்க பூனைகள் வந்து எவ்வளோ தீவிரமாக வளர்ப்பாங்கன்னா, அப்போ ஈஜிப்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தங்கம் வந்து இருக்கும், கோல்டு வந்து நிறையாவே வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ ட்ரேடிங் எல்லாமே வந்து அப்போயே வந்து அவங்க பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ அந்த தங்க ஆபரணங்கள், அதாவது ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து அவங்க பூனைங்களுக்கு வந்து போட ஆரம்பித்தாங்களாம். ஸோ பூனைக்கு வந்து ட்ரெஸ்ஸே தங்கத்தில் தைக்கிறது, நிறைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் போடுறது, இந்த அளவுலாம் வந்து பூனையை பயங்கரமாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ நீங்கள் வந்து பழங்காலத்தில் இந்த ஈஜிப்டில் கிடைச்ச ஒரு சில ஒரு படிவங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்து நிறையா வரைஞ்சிருப்பாங்களே, அப்போ அதில் வந்து நிறைய பிக்சர்ஸில் வந்து பூனையை கூட வந்து வரைஞ்சிருப்பாங்க. அந்த அளவு தீவிரமாக வந்து பண்டைய கால இஜிப்ஷியன்ஸ் வந்து பூனைகளை வந்து வளர்த்தாங்க. இந்த வீடியோவில் நான் கடைசியாக சொல்ல போகிற இந்த ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய கால இஜிப்தியன் நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து செழிப்பாக இருந்த ஒரு நாகரிகம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருக்க மக்கள் வந்து நிறையா ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நவீன காலத்தில் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான விஷயங்களாக வந்திருக்கு. ஸோ அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா, பேப்பர், அதாவது காகிதம் கூட சொல்லலாம். ஆனால் அவங்க காகிதம்னா ரியலான இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஃபைனான பேப்பர்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் பப்பீரஸ்ன்னு ஒன்று அவங்க வந்து கண்டுபிடிச்சி வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதாவது அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி தான் வந்து பேப்பரை இன்னுமே வந்து டிசைன் பண்ணி இப்போ வந்து டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வந்து பேப்பரும் வந்து ரொம்பவே ஃபைனாக சூப்பராக வந்து மாறி இருக்குது. அது மட்டும் கிடையாது, லாக், அதாவது பூட்டு, ஸோ அது சாவிக்கான இது மெத்தட்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து அவங்க தான் உருவாக்கினா. அது மட்டும் கிடையாது, டூத் பேஸ்ட்கான ஐடியாவை கூட அவங்க தான் வந்து உருவாக்கியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து இப்போ கால மாற்றத்தில் டெக்னாலஜியோட இம்ப்ரூவ்மெண்ட்டால் நிறையாவே வந்து மாறி இருக்கு. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து மெயினான ஒரு ஐடியாவாக இருந்தது பண்டைய கால ஈஜிப்டில் வாழ்ந்த மக்கள் தான். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.